ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையம். தேர்தல் நடைமுறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் இருந்தாலும் கூட முழுமையாக அவர் ஒன்றிய அரசினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில், உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கலாம், கடைநிலை வரை பிளேயிங் ஸ்குவாட் வரைக்கும் எல்லாருமே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்க சிஆர்பிஎஃப் போலீஸ் வரைக்கும் முழுமையாக ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படை முழுமையா வந்து இறங்கிருக்கு. இது எப்படி சாத்தியக்கூறுன்னு அவங்க நினைக்கிறாங்க, இது எப்படி நடக்கும்னு அவங்க வேணா அந்த முயற்சி வேணா எடுக்கலாம். அவங்களுக்கு அவங்க மேல பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்க வேணா அந்த முயற்சிகளை எடுத்து பார்க்கலாம். அதாவது சார், சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறான்னு பார்க்கணும். வெறுமனே பொதுவெளியில டீ கடையில பேசுறதும், இன்னொரு பொதுவெளியில பேசுறதும், உண்மை இல்லாத ஒரு சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதும், நான் எப்பவுமே அதுக்கு பதில் சொல்றதும் இல்லை. அது குறித்து நீங்களும் சீர்தூக்கி பார்க்கணும். இல்ல அது சார், அதாவது இல்ல சார், அது அந்த கருத்துக்கு நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்கணும், வெளிப்படையா நடக்கணும், மக்கள் விருப்பப்படி வாக்களிக்கணும், தங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். இதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நேர்மையா நடக்கும். மக்களை சந்திச்சு வாக்குகளை கேட்கணும். நான் இப்போ 5 பீரியட் இருந்திருக்கேன், இப்போ 6வது பீரியடுக்கு வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களை சந்திச்சு நான் செய்யக்கூடிய வேலைகளை சொல்லியிருக்கணும், செஞ்சதை சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சந்திச்சு வாக்குகளை கேட்டு நேர்மையா தேர்தல் சந்திச்சு செய்யணும். அதுதான் ஒரு வேட்பாளருக்கு ஒரு அடையாளம். அதாவது அது நீங்க யாரு கொடுக்குறாங்க, யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்கணும். நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பொதுவான செய்தி தானே சார் இது. யாரு எப்படி ஏத்துக்குவாங்க, எல்லாரும் எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேட்கறது. தேர்தல் நியாயமா நடக்கணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். தேர்தல் நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், மக்களுக்கான திட்டங்களை சொல்லணும், மக்கள் வாக்களிக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன், ரொம்ப உறுதியா இருக்கேன். ரெண்டும் தப்பு தான் சார், ரெண்டும் தப்பு தான். நான் இந்த செய்தியை முழுமையா மறுக்கிறேன். நீங்க இந்த செய்தியை ஆதாரம் இல்லாம இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆதாரம் இல்லாம அப்படி இருந்தா ஏதாவது புகார் கொடுக்க சொல்லலாம். அப்படியே ஒரு நிமிஷம் சார் இருங்க. நீங்க ஏதாவது ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறேன்னு நினைச்சு பேச வேண்டாம். ஆதாரங்கள் இருந்தா போய் மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுக்கட்டும், ரிட்டர்னிங் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு நான் அது என்னங்கிறத நான் விசாரிச்சு சொல்றேன். எந்த ஆதாரமும் இல்லாம பொது வெளியில செய்தியில நீங்க பல நேரங்கள் கேட்பீங்க, ஒரு சம்பவத்தை கேட்பீங்க, அந்த சம்பவத்துல காரணமானவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க, எங்க கிட்ட அந்த கேள்விகளை கேட்பீங்க. யார் அந்த சம்பவத்துக்கு காரணமோ அவங்கள விட்டுருவீங்க, யார் பதில் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்பீங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் வாக்காளரை சந்தித்து தேர்தல் பரப்புரையில பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறி எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மீதும் துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார். குறிப்பா அந்தந்த பகுதிகளுக்கு போகும்போது எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். என் மேல தனிப்பட்ட முறையில மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. தேர்தல் காலத்துல இது போன்ற குற்றச்சாட்டுகளை அல்லது கடுமையான விமர்சனங்களை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது தோல்வியின் பயத்தில் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றன. எனவே அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை, வருத்தப்பட்டதில்லை. நான் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை முதலமைச்சர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கின்றாரோ அந்த பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் அந்த பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இப்ப உங்களுக்கு தெரியுதா யாரு சட்ட ஒழுங்க கெடுக்க நினைக்கிறாங்கன்னு? அதாவது இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல, யாரு சட்டம் ஒழுங்க கெடுக்க நினைக்கிறாங்க, யார் தேர்தல் அமைதியா நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். இதுவே திருப்பி
ஒருத்தர் செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய வழி எப்படி இருக்கும்? அது அமைதியா இருக்குமா தேர்தல்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அமைதியா நடக்கணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க எந்த இடங்கள்லயும் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட அமைதியா போகணும்னு நினைக்கிறோம். தேர்தல் இல்ல சார், திமுக காரங்க அடி வாங்குறது இல்லை சார். நாங்க அதாவது வந்து நீங்க சட்ட ஒழுங்கு நீங்க கையில் எடுத்துக்க முடியாது சார். ஒருத்தர் உங்களை தாக்குனா நீங்க திருப்பி தாக்க முடியாது. நீங்க கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும். நாங்க புகார் கொடுத்துருக்காங்க, எங்க நிர்வாகிகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்க நம்புறோம். யாருமே வந்து சட்ட கையில் எடுத்துக்க முடியாதுல்ல. ஒருத்தர் நம்ம மேல தாக்குனா நம்ம என்ன பண்ணுவோம், கூட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். நிச்சயமா இருக்கும், நிச்சயமா இருக்கு சார். 4ஆம் தேதி ஒன்னா தானே சார் இருக்க போறோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். பொறுத்திருந்து பாருங்க. உறுதியா 10 தொகுதி நாங்க ஜெயிக்கிறோம். அந்த முயற்சியில தான் தேர்தல் பணிகளை சிறப்பா செஞ்சிருக்கிறோம். எனக்கு இருக்கிறதே 1,86,000 ஓட்டு தான் சார். மொத்தமே என்னுடைய தொகுதி வந்து ரொம்ப குறைந்த ஓட்டு இருக்கு. அதனால அந்த குறைந்த ஓட்டுலயும் நல்ல வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிப்போமா?